திரு ஸ்ரீராம் சேஷத்தர், இங்கே ஷேக் ஹசீனா வெளியேறிட்டாங்க. அவங்க மீண்டும் வங்கதேசத்துக்கு ஒருபோதும் வரவே மாட்டார்கள் அப்படின்னு அவருடைய மகன் சஜித் வாசித் கூறியிருக்கிறார். இங்க இப்படியான சூழல்ல இங்க அடுத்ததாக வங்கதேச அரசியலை யார் தீர்மானிக்க போகிறார்கள்? இதுல இந்தியாவினுடைய பங்கு என்னவாக இருக்கும்? சார், அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கர்னல் சொன்னது, நம்ம பாலச்சந்திரன் சார் சொன்னதிலையும், இந்தியானுடைய வெளியுறவு நம்மளுடைய நட்பு வித் பங்களாதேஷ் இந்த கட்சியோட மட்டும் இல்லை. அவங்க கலீதா ஜியா அங்கே அதிபராக இருந்த போதும் நம்மளுடைய உறவு பங்களாதேஷோட சோரிங்கா இல்லை, நல்லா தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இந்த அவாமி லீக்குக்கு ஒரு எப்படியா இருந்தாலும் அவங்க ப்ரோ இந்தியா இருக்கிறதுனால அதை நம்ம வரவேற்றோமே தவிர மற்றபடி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இதுவாக தான் இருந்திருக்கு. இப்போ அடுத்து ஒரு எலெக்ஷன் வர வரைக்கும் கண்டிப்பாக ஒரு எலெக்ஷன் நடக்கும். பட் எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது தெரியாது. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்முடைய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அவங்க நம்ம டச் பேஸில் இருக்கோம். நம்மளுடைய இது நமக்கு இணக்கமாக சொல்ல மாட்டோம், நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இல்லை இப்போது இருக்கக்கூடிய ஆர்மி. ஓகே, பங்களாதேஷனுடைய செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜமாயத் இஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக ஆன்டி இந்தியான்ற ஒரு ஸ்டாண்டை பெருமளவில் எடுப்பாங்க. ஸோ ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் இந்த மூன்று பார்ட்டிகள், மூன்று ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நடுவில் அது மூலமாக தான் வரும். ஏற்கனவே ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஓகே, ஒன்று, இந்த முகமது யூனஸ் அவர்கள் ரொம்ப கிளீனாக அவருடைய ப்ரிஃபரன்ஸை சொல்லிட்டார். டுவர்ட்ஸ் ஆன்டி இந்தியா தான் ஒரு மாதிரியான ஒரு அரச புரசலாக. அமெரிக்கானுடைய ஒரு மெசேஜ், அஃபீஷியல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, வி வெல்கம் ஷேக் ஹசீனானுடைய ரிசிக்னேஷனை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதற்கப்புறம் அவங்க கூடிய விரைவில் அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு முயற்சி செய்வோம். ஸோ அப்போது அமெரிக்கா எந்த விதமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு தான் அவங்க யோசிச்சுட்டு வருவாங்க. அவங்க ஒரு பப்பட் கவர்மெண்ட் வர வைக்க முடியுமான்ட்டு. இதை முறியடிப்பதற்கு சைனாவும் இந்தியாவும் முயற்சி செய்யும் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய நலனுக்காக ஒரு பப்பட் கவர்மெண்ட், அமெரிக்கானுடைய பப்பட் கவர்மெண்ட் அங்கே அமைந்தால் நமக்கும் பிரச்சனை தான். சைனாவுக்கு அதோட பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கே செயின்ட் மார்ட்டினில் ஒரு பேஸ் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மிக நல்ல உறவு இருக்கு. இருந்தாலும் சைனானுடைய ஒன் பெல்ட் ஒன் ரோட் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பல இடையூறுகளை செய்தது பாகிஸ்தான் ஆர்மி, அமெரிக்கானுடைய இன்ட்ரூஷன், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஸோ அப்போ பாகிஸ்தான் மூலமாக இப்போ பங்களாதேஷை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னா நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்ஸ் ரொம்ப இல்ல அப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நிலையிலும் வெறும் இரு நாட்டு நல்லுறவு, வர்த்தகம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய பங்களிப்பாக அதுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த எக்கானமி எடுத்துட்டு வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. பாகிஸ்தான்ல அந்த இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே ஆன்டி இந்தியா என்பது ஒரு மனநிலையாகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் பங்களாதேஷ்ல அந்த மனநிலை என்பது கிடையாது, ஆன்டி இந்தியான்ற மனநிலை கிடையாது. பல பேர் ப்ரோ இந்தியா மனநிலையோட தான் இருக்காங்க. அதனால அங்க ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் இரண்டுக்கும் இந்தியா ஒரு முயற்சி செய்யும் என்பதுதான் என்னுடைய. ஓகே, திரு கிளாட்சன் சேவியர், இப்போ சர்வதேச நாடுகள் அடுத்து வங்கதேசத்தில் என்ன அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நகர்வுகள்? என்னவா இருக்கும்? சர்வதேச நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரம். பொருளாதார ரீதியா வங்கதேசம் கிட்டத்தட்ட 80% அவங்களுடைய பொருளாதாரம் இந்த பின்னலாடைகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமா இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய சர்வதேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது ரெண்டு பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம நிறைய பேசின மாதிரி சீனாவா இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான், ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகளுக்கு இது ஒரு நெருடலான விஷயமா அமைய போகுது. அப்ப நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு எவ்வளவு விரைவா நம்ம ஒரு ஸ்டெபிளான கவர்மெண்ட் கொண்டு வரமோ, எந்த அளவுக்கு உடனடியாக வர்த்தக ரீதியான ஒரு நார்மலைசேஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப அமெரிக்கா பத்தி பார்த்துட்டு போகும்போது, அமெரிக்கா 2017 இருந்து ரோஹிங்கியா மக்களுக்காக கிட்டத்தட்ட $2 பில்லியன் வருடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு உதவி, மாந்திரிய உதவி மட்டும் கிடையாது, இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நடவடிக்கையா பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய
அடிப்படைவாதம் எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கறதையும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸான இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரியான மக்கள் வந்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடிப்படைவாதம் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இங்க அடிப்படைவாதத்துக்கும் இந்த அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு தடையா நின்னாங்க. அடிப்படைவாதத்தை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணல. அப்ப அடிப்படைவாதம் அதிகம் ஆகும்பொழுது பொருளாதார சீரழிவும் நிறைய ஏற்படும். இப்போ நிறைய இந்த புரட்சிகள் நடக்கும் பொழுது அடுத்தது உடனே வரக்கூடிய ரெஜிம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கு. இப்போ முகமது யூனிஸ் பத்தி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா முகமது யூனிஸுக்கு வந்து வயது ஆகுது. வயதின் மூப்பு காரணமாக உடனடியா அவர் வந்து எடுத்து ஒரு நாட்டை நடத்தக்கூடிய நிலைமையில் இல்ல. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் போவது. அது கல்தாசியாவா இருக்கட்டும், அது ஷேக் ஹசீனாவா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், அடுத்த தலைமுறையை இவர்கள் வந்து கான்சியஸாவே உருவாக்குவது இல்லை. அப்போ மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் ஏற்படுது. இவங்களுக்கு அப்புறம் யார் இவங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து ஆட்சி செய்ய போறாங்கன்னா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப இலங்கையில நடந்ததுதான் இங்கேயும் நடக்குது. நீங்க இந்த அரபு ஸ்பிரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தி வர இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் நடந்தது என்ன? ஒரு அரசியல் வெற்றிடத்தை நம்ம பாக்குறோம். அந்த அரசியல் வெற்றிடம் இல்லாத போது என்ன ஆகுது? திரும்பவும் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க ரணில் விக்ரமசிங்கே மாதிரி ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாத ஒரு ஆள் மீண்டும் வந்து அதிபரா உட்கார வைக்கப்படுறார். யாரால? ராஜபக்சேவாலையும் மற்ற குடும்பங்களாலையும் வந்து உட்கார வைக்கப்படுறார், இருத்தப்படுறார். அப்போ அரசியல் சார்பு பொறுத்தவரையில இந்த மாணவர்கள் புரட்சியா இருந்தாலும் சரி, வேற எந்த புரட்சியும் கிளர்ச்சியா இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம் இன்மைதான் இங்க. அடுத்தது இந்த புரட்சியாளர்கள் எல்லாமே வந்து இன்ஃபார்ம்டா வந்து பண்றது கிடையாது. அதாவது நாங்க புரட்சி ஆக்கணும், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் வர்றது கிடையாது. அதுல ஒரு சதவீதம் இருந்தாலும் இதுல வந்து ஒரு தொண்டற்படை கொஞ்சம் இருந்தாலும் அந்த குண்டற்படை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இந்த அடிக்கிறது, கொள்றது, அடிச்சுட்டு போறது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுல வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இதை வந்து ஏன் ராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுல கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் மிக பொறுப்புடன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைமையை வளர்த்து எடுக்க வேண்டும். அதுக்கான அவென்யூஸ, சந்தர்ப்பங்களை வந்து நம்ம தான் வந்து அதுக்கு கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கான விஷயங்களை செஞ்சுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்ப அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுதே ஒரு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு பொறுப்புள்ள ஒரு நண்பர்களாகவும் பொறுப்புள்ள ஒரு நெய்பர்ஸாகவும் செயல்படுறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம்.